ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வடலூரில் இருக்கிற சத்தியஞான சபையோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கின வள்ளல் பெருமானாரோட சத்தியஞான சபை இங்கே தான் இருக்குது, உள்ளதாக இருக்குது. கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்து சத்தியஞான சபையோடு சேர்த்து சத்திய தர்மசாலையும் வந்து வள்ளலார் நிறுவியிருக்காரு. அதாவது அணையாத அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, வந்தவர்களுக்கெல்லாம் பசி தீர்க்கிற புனித ஸ்தலம் இது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன காணிக்கை தான். ஸோ வாங்க நாம் சத்தியஞான சபைக்குள்ளே போயிட்டு தர்மசாலை, சத்தியஞான சபை எல்லாத்தையும் வந்து நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் சத்தியஞான சபை நோக்கிய பயணத்தை தொடருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வடலூர் டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் இங்கே சத்தியஞான சபைக்கு வர முடியும். ஸோ சத்தியஞான சபையோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இங்கிருந்து உள்ளே போகணும். நம்ம நேராக தெரியுது பாருங்கள், ஒரு 500 மீட்டர்ஸில் அதுதான் வந்து சத்தியஞான சபை. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சத்திய தர்மசாலையும் இருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இது வந்து பெருவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வள்ளல் பெருமானார் சித்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் கடவுள் நிலை அறிஞ்சு அம்மயம் மாதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் திருவருட்பாவை நமக்காக கொடுத்துருக்காருங்க. ஸோ அவர் கடைசியாக வந்து ஒளி தேகம் ஆகிறதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் வந்து இங்கே தான் வந்து இருந்தார். சத்தியஞான சபை தர்மசாலையெல்லாம் நிறுவி இங்கிருந்து பக்கத்தில் தெய்வ திருமாளிகை இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர்ஸில். அங்கே தான் வந்து தைப்பூச தினத்தன்று ஒளி வடிவமானார். ஓகேவா? ஸோ சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்தணுங்கிற கோட்பாட்டில் உருவாக்குனது தான் வந்து சுத்த சன்மார்க்கம். ஸோ சுத்த சன்மார்க்கிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு புனித ஸ்தலம்ங்க. நம்ம எல்லா மதத்துக்கும் எப்படி வந்து ஒரு புனித ஸ்தலம் இருக்கும், நம்ம இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மெக்கா மதீனா, ஜெருசலம், கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஜூஸ்க்கு, நம்ம ஹிந்துஸ்க்கு காசி அப்படிங்கிற மாதிரி அது வந்து மத ஃபாலோ பண்ண எல்லாமே ஒரு மார்க்கம் தாங்க, வே ஆஃப் லைஃப். ஸோ சுத்த சன்மார்க்கிகளுக்கு இதுதான் வந்து மெக்கா மெதீனா. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. ஸோ காட் வந்து அருட்பெருஞ்சோதி வடிவானவர் அப்படின்னு உணர்த்திட்டு போனவர் நம்ம வள்ளல் பெருமானார். ஒளி வடிவமாக நம்ம கடவுளை தரிசிக்கும் போது எந்த வேறுபாடுகளுமே இருக்காது இல்லையா. அண்ட் மனிதநேயத்தை தாண்டி ஆன்மநேயத்தை வளர்க்கணும் அப்படின்னு போதிச்சுட்டு போனவங்க நம்ம வள்ளல் பெருமானார். அப்படிப்பட்ட புனித ஸ்தலத்துக்குள்ளே நாம் இருக்கோங்க. எவ்வளோ ஒரு கூஸ் பம்ப் ஃபீலிங்ஸ் தெரியுமா. ஸோ வாங்க நாம் சத்தியஞான சபை நோக்கிய பயணத்தை தொடருவோம். ஸோ இந்த பெருவழியில் தான் பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று நிறைய சத்சங்கங்கள் எல்லாம் நடக்கும். வடலூர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சொந்த நிலத்தை வள்ளல் பெருமானார் கேட்டாருங்கிறதுக்காக ஃபுல்லாகவே சத்தியஞான சபை பெருவெளி அமைக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மக்கள், நல்ல மனசு கொண்ட மக்கள் வாழ்கிற பூமிங்க இது, புண்ணிய பூமி. நாம் வடலூர் வந்தால் வடலூரில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் வந்து சத்திய தர்மசாலைங்க. ஸோ நம்ம வள்ளல் பெருமானார் வந்து எதனால வந்து அவர்னால கடவுள் நிலை அறிஞ்சு அம்மயம் ஆக முடிஞ்சு அப்படின்னா தயவு அப்படிங்கிற கருணைனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருணை தயவு எப்படி வரும்னா பசித்தோருக்கு உணவளிப்பதன் மூலமாக, அதாவது பசி தீர்த்தல் மூலமாகவே வந்து அந்த புண்ணியம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஞாபகார்த்தமாக தான் இல்லது, அதை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற, இந்த பார் இருக்கிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சத்திய தர்மசாலை நிறுவி டெய்லி வந்து பசித்தவங்களுக்கு அன்னம் பாலித்தல் நிகழ்வு நடந்துட்டுருக்கு. பின்னாடி பார்க்குறீங்கள நிறையா மரக்கட்டைகள் போட்டு வச்சுருக்காங்க, அதுதான் வந்து கிச்சன். ஸோ
ஸோ இங்கேயும் ஒரு அன்னதானம் கூடம் இருக்குது, உள்ளேயும் வந்து ஒரு அன்னதான கூடம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சத்தியஞான சபையெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சத்திய தர்மசாலை தாங்க கட்டினார். சத்திய தர்மசாலை கட்டி அப்போ ஏற்றின அடுப்பு இன்னும் வந்து அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு, அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்களும் வந்துட்டு நற்பணி செஞ்சுருக்காங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது, வெளியவே வந்து உண்டியல் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற உண்டியலில் காசு அது மாதிரி போடலாம். அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற உண்டியலில் மெயினாக நாம் காணிக்க செலுத்த வேண்டியது வந்து துவரம்பருப்பும் புழுங்கல் அரிசியுங்க. பச்சரிசியும் கொடுக்கலாம், பட் வள்ளலார் ப்ரிஃபர் பண்ணது புழுங்கல் அரிசி தான். ஸோ நீங்கள் சத்திய தர்மசாலை வரும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புழுங்கல் அரிசியும் துவரம்பருப்பும் கொண்டு வந்து இங்கே காணிக்கை செய்யலாம். உள்ளே வந்து வள்ளலார் கைப்பட எழுதிய திருவருட்பாவோட நகல் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து தீப வழிபாடு தான். வள்ளலார் ஒளி தேகம் அடைஞ்சதுக்கப்புறம் பெருமானார் ஞாபகமாக உள்ளுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அவர் இருக்கும்போது அவர் சிலையை ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது கீழே போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டுமே ஒரே கடவுள், அவர் ஒளி வடிவானவர் அப்படின்னு சொன்னவர். சாதி மதயம் சலக்குகள் எல்லாம் விட்டு சமதர்ம சுத்த சன்மார்க்கத்தை நிறுவன ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் நாம் இருக்கோம். ஸோ இங்கே வந்து அணையா அடுப்பு பற்றி போட்டிருக்காங்க, அங்கே இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். ஸோ அணையா அடுப்பு வந்து உள்ளே இருக்குங்க, கிச்சனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை சுற்றியும் தான் வந்து அன்னதான கூடமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான இடம். நம்ம நாடு ஃபுல்லாக இருக்கிற சத்தியஞான சபையில் எல்லாருமே செய்கிறது வந்து ஜீவகாருண்யம் ஒழுக்கம். ஜீவகாருண்யத்தில் மிக மிக முக்கியமானது வந்து பசித்தோருக்கு உணவளிப்பது. இங்கே பாருங்கள், ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது, அது கூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டீர்கள், அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். அன்பு, கருணை, இரக்கம், தயவு, இதுதான் சன்மார்க்கங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருல்ல. ஸோ பசித்த எல்லா ஆன்மாக்களுக்குமே உணவளிக்கணும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிங்க எல்லாத்துக்குமே வந்து உணவளிப்பாங்க. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து காசு போடுற உண்டியலை விட துவரம் பருப்பு உண்டியலும் அரிசி உண்டியலும் தாங்க இங்கே இருக்கும். அப்பா சொல்லும் போதே எவ்வளோ அப்படியே கண்ணில் நீர் கோர்க்குது பாருங்கள். என்னதான் நம்ம பொருள் கொடுத்தாலும் அந்த பசிச்சு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு வந்து உணவளிக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம சென்னை வெள்ளத்தப்போலாம் தெரியும், தண்ணீர்கள் மூழ்கி நிறைய ஏரியாக்கள் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஒரு பேக்கெட் பாலுக்குமாக எல்லாரும் கையேந்தி நின்னாங்க. பசி பிணி தான் வந்து உலகத்திலேயே பெரிய பிணி. அந்த பிணியை போக்குறதுக்காக ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு மருந்தை தந்துட்டு போன வள்ளல் பெருமானோரோட தர்மசாலை இருக்கிற இடத்துல நாம் இருக்கோங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இப்போ நாம் பார்க்குற கல்வெட்டு வந்து ஒரு முக்கியமான கல்வெட்டுங்க. வள்ளல் பெருமானார் வந்து இங்கே தர்மசாலை நிறுவனம் அப்படின்னு அவர் நினச்சப்போ இங்கே இருக்கு இல்லையா, இப்போது இந்த பெருவெளின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த கட்டுறதுக்காக இங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து அவங்களோட சொந்த நிலத்தை தானமாக கொடுத்துட்டாங்க வள்ளலாருக்கு. ஸோ அவங்களோட பேர்களெல்லாம் வந்து இங்கே கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க, எத்தனை நிலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் தர்மசாலை தோற்றுவிக்க விரும்பியபடி பார்வதிபுரம், வடலூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்வதிபுரம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வடலூர்னு ஆயிடுச்சு. ஸோ கிராமவாசிகளால் தானமாக வழங்கிய நிலம் விபரம், கல்வெட்டு நாட்டியது உட்பட எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தர்மசாலையிலேயே வந்து நம்ம பார்வதிபுரம் வடலூர் மக்கள் யாரெல்லாம் வந்து அவங்களோட நிலத்தை இந்த பெருவெளி கட்டுறதுக்காக வள்ளல் பெருமானாருக்கு தானமாக கொடுத்தாங்களோ அவங்களோட பேர்களை எல்லாம் வந்து இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. என்ன ஒரு புண்ணியம் பெற்றவங்கள.
இப்போ நாம் சத்திய தர்மசாலையில் இருக்கிற அணையா அடுப்பு இருக்கிற இடத்துல இருக்கோங்க. ஸோ இந்த கதவுக்கு வெளியே இருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அணையா அடுப்பு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருகுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இங்கே தான் வந்து அவர் ஏற்றி வச்ச அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பல நாட்களுக்கு இந்த பார் இருக்கிற வரைக்கும் இந்த சத்திய தர்மசாலை இப்படியே இயங்கிட்டு இருக்கணுங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையால், வள்ளல் பெருமானவர் ஆசியால். இங்கே பாருங்கள். ஸோ அந்த விளக்கிலிருந்து ஏற்றின அணையா அடுப்பு, அவர் ஏற்றின விளக்கிலிருந்து ஏற்றின அணையா அடுப்பு எவ்வளோ வருஷங்களாக தொடர்ந்து அன்னம் பாலிச்சிட்ருக்காங்க. அப்பா, சொல்லும் போதே கூஸ் பம்ஸ், கண்ணில் தண்ணீர் வருது, வாயை குளருதுங்க. ஓ மை காட், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை. ஸோ இந்த அணையா அடுப்பு இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு இந்த வெள்ளை மஞ்சளும் சேர்ந்த ஒரு கொடி இருக்குங்க. ஸோ வள்ளல் பெருமானார் வந்து முக்கியமான ஒரு ஆன்ம விளக்கத்துக்காக இந்த கொடியை ஏற்றுனாங்க. இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெரிய ஞான தத்துவம் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு தடவை டீட்டெயில்டாக விளக்கணும், ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நாம் சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓவர்வியூவாக பண்ணுற வீடியோவாக இது இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறேன். இல்லாட்டி ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடும். இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே புண்ணியங்க. ஸோ அந்த புண்ணியத்துக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப என்ன சொல் பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சத்திய தர்மசாலையில் நம்ம கொண்டு வந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு அணையா அடுப்பை வணங்கிட்டு நம்ம இந்த சைடு வந்தோன்னா இங்கே ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கு வள்ளலார் தாங்க, வள்ளல் பெருமானார் தான் ஆதரவு. இங்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். யாருமே ஆதரவு இல்லாமல் இல்லைங்க, கடவுள் இருக்கின்றார். இங்கே சாதி மதம் எந்த வேறுபாடும் கிடையாது. பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர்த்துக்கு பசி இன்னும் தீர்த்துட்ருக்காரு வள்ளல் பெருமானார். ஒளி தேகம் அடைந்தாலும் ஞான வடிவில், ஒளி வடிவில் அவர் அருள் பாலிச்சுட்டு தாங்க இருக்கார். ஸோ நம்ம சத்திய தர்மசாலையிலிருந்து வந்தால் டைகன்லி ஆப்போசிட்டில் நமக்கு சத்திய ஞான சபை இருக்கும். ஸோ நம்ம வள்ளல் பெருமானார் பெருவெளிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு சத்திய தர்மசாலையில் நம்மளோட காணிக்கை செலுத்திட்டு, எதுவுமே கொண்டு வராட்டியும் நம்ம அணையா அடுப்பையெல்லாம் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சத்திய ஞான சபைக்கு வரணும். ஏன்னா ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இது மோட்ச வீடு சத்திய ஞான சபைனா சத்திய தர்மசாலை தான் வந்து ஜீவகாருண்யம் பண்ணுற இடம். ஸோ தத்துவ விளக்கமாக தான் வந்து நமக்கு கட்டி வச்சுட்டு போயிருக்காரு சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும். நம்ம என்னதான் எவ்வளோ தவம் செஞ்சாலும் கொலை புலை மறுத்து ஜீவகாருண்யம் செஞ்சாதான் வந்து நமக்கு கடைசி மோட்ச வீட்டுக்கான திறவுகோல் திறக்கப்படும் அப்படிங்கிறது மிக மிக சத்தியமான உண்மைங்க. நான் அனுபவத்தில் உணர்ந்தது. அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பழகிட்ட உடனே வந்து இதெல்லாம் அவங்களுக்கு பேசிக்காக இருக்கிறதுல சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு திருமூலர் சரி, வள்ளல் பெருமானாரும் சரி, திருமந்திரத்துலேயும் திருவருட்பாலையும் பக்கம் பக்கமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைங்க. சமரச சுத்த சன்மார்க்கம்ட்டாரு. அதாவது நீங்கள் யாரை கும்பிட்டு வந்தாலும் சரிப்பா, எனக்கு சமரசம் தான், பட் கடைசியில் எல்லாரும் கொலை புலை மறுத்து சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
ஸோ நீங்கள் ஹிந்து, முஸ்லீம், ஜெயின், புத்திசம் என்ன வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான். நாங்கள் யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். பட் உள்ளுக்குள்ளே என்ட்ராகணும்னா கொலை புலை மறுத்திருக்கணுங்க. அவங்களுக்கு தான் வந்து கடைசியாக ஞான சபை உள்ளுக்குள்ளே போய் ஒளி வடிவத்தை வழிபடுறதுக்கான அனுமதி. அது ஒன்று மட்டும்தான் இங்கே ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். அப்படின்னா நான்வெஜ் தவிர்க்கணும், எந்த கொலை புலையும் செய்யாமல் இருக்கணும், எல்லா உயிர்களையும் தன்னோட ஈக்குவலாக பார்க்கணும். மனுஷனை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையுமே வந்து நம்ம ஆன்ம சகோதரர்களாக ஆன்மநேய உருக்கத்தோடு பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கடைசி ஞான சபை திறந்து லைட்டாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வடிவம் நமக்கு தோன்றும். அவராகவே நாமளும் ஆக முடியும். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் தான் வந்து ஒரு பெரிய புருஷார்த்தம் சுத்த சன்மார்க்கத்தில். அதை அடையணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சத்தியஞான சபைக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் நம்ம சத்தியஞான சபைங்க. நம்ம ஆன்மீகத்தில் அடையக்கூடிய மிகப்பெரிய நிலையை வந்து தத்துவ ரூபமாக நமக்கு சத்தியஞான சபையாக கொடுத்துட்டு போயிருக்காரு வள்ளல் பெருமானார். இங்கே தான் வந்து தைப்பூச தினத்தன்று சத்தியஞான சபையை ஓப்பன் பண்ணி நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒளி வடிவமாக காட்டுவாங்க. ஸோ மேலேயே போட்டிருப்பாங்க, புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் இங்கே. ஏன்னா அது பேசிக். த சாய்ஸ் ஆஃப் வாட் இஸ் தேர் இந்த பிளேட் கிடையாது. இது இட்ஸ் ஆல் அபவுட் கம்பேஷனுங்க, தயவு, கருணை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா திருவருட்பா புக் ஸ்டோர் எல்லாம் இருக்குது. பக்தர்கள் லைனாக நின்று வழிபடுறதுக்கான பெரிய மண்டபம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் பூச தினத்தன்று சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஸோ இந்த மாதம் வந்து 29th வருது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. தைப்பூசத்தன்னைக்கு பெரிய விசேஷம் இங்கே. ஸோ இப்போ நாம் சத்தியஞான சபைக்குள்ளே என்ட்ராயிட்டோங்க. இங்கே உள்ளே வந்து வழிபாடு எல்லாமே வந்து அமைதியாக தான் நடத்தணும். நம்ம திருவருட்பாவெல்லாம் வந்து ஓதணுன்னா கூட, அகவலெல்லாம் படிக்கிறதுனா கூட நம்ம மனசுக்குள்ளேயே தான் சொல்லிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் வந்து நடுவில் இருக்கிறது வந்து சத்தியஞான சபையோட மூலஸ்தானம் ஓப்பன் பண்ணி நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒளிவடிவமாக காட்டுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சிற்சபை, இன்னொரு பக்கம் வந்து பொற்சபை இருக்கும். இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து இங்கே டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் சத்தியஞான சபைக்கு உள்ளே போய் வழிபட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா என்ட்ரன்ஸ்லேயுமே போட்டிருப்பாங்க, புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சத்தியஞான சபை, தர்மசாலை எல்லாமே வந்து திருவருட்பால சொல்லியிருக்கிற ஞான தத்துவங்களை விளக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் கட்டியிருக்காங்க. வள்ளல் பெருமானார் ஏற்றின கொடி இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடியே வந்து எழுவார் மேடைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் வந்து நிறையா தத்துவ விளக்கங்கள் இருக்குது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இங்கே பாருங்கள், சத்தியஞான சபையோட மெயின் தீபம் இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற கோபுரம் எவ்வளோ அழகாக மின்னது பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடலூரில் இருக்கிற சத்திய தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் ரெண்டுமே தரிசிச்சாத்துங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச சின்ன காணிக்கையும் வந்து நாம் தர்மசாலைக்கு கொடுத்துட்டோம். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து வேண்டி விரும்பி கேட்டுப்பேன், ஒரு டைமாவது வாழ்க்கையில் வடலூர் வாங்க, வடலூர் சத்தியஞான சபைக்கு வாங்க, வடலூர் தர்மசாலைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது செய்யுங்க, இல்லை வந்துட்டு போங்க, அதுவே போதும். அணையா அடுப்பை வந்து வழிபட்டு போனாவே வந்து பெரிய புண்ணியங்க. அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானார் டேக் கேர் பண்ணிப்பார் உங்களை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலத்தை நான் உங்களுக்கு நம்ம எப்ப கணேஷா சேனல் மூலமாக காட்டினதில் ரொம்ப ரொம்ப பாக்கியமாக ஃபீல் பண்ணுறேன். பெருமையெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பாக்கியமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறையா பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமானார் பற்றி இன்னும் கேள்விப்படாமல் இருந்தால் கூகுள் பண்ணி பாருங்கள். திருவருட்பாவை பற்றி தெரிஞ்சுக்குங்க, ஜீவகாருண்யம் பற்றி தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. ஸோ
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமிலாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருகுக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை சைன் ஆஃப் பண்ணுறேன். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடனுங்க.